நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். விவாதம் நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு குறிப்பாக மகளிர் இடஒதுக்கீடு சட்ட அமலாக்கத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும். அனைத்து கட்சிகளுக்கும் கடிதம் மூலம் வலியுறுத்திய பிரதமர் மோடி. மகளிருக்கான இடஒதுக்கீடு பிஜேபியின் அரசியல் ஆதாயம் தேடும் முயற்சி. மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம். அதிகார பகிர்வல்ல, அதிகாரத்தை மீண்டும் நிர்வகிக்கும் முயற்சி. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மகளிர் இடஒதுக்கீடு மூலம் தொகுதி மறுசீரமைப்பை கொண்டு வரக்கூடாது முதல்வர் ஸ்டாலின். மகளிருக்கான இடஒதுக்கீடும் தொகுதி மறுசீரமைப்பும் பின்னணி என்ன என்பது குறித்து இன்றைய விவாத நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. குறிப்பாக இந்த மகளிர் இடஒதுக்கீடு என்பது நாரி சக்தி வந்தன் அதிநியம் என்கின்ற அடிப்படையில் இந்த சட்ட மசோதா அமலாக்கத்திற்கு வருகிற 2029ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள மக்களவை மற்றும் மாநிலங்களவைக்கான சட்டப்பேரவை தேர்தல்களில் மகளிர் இடஒதுக்கீடு 33% இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த விஷயம் வருகிறது. குறிப்பாக 2023 புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் முதலாக தாக்கல் செய்யப்பட்ட மசோதா என்கின்ற ஒரு பெருமை வாய்ந்த சிறப்பையும் நாடு தழுவிய அளவில் பெற்ற இந்த மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதா சட்ட அமலாக்கத்திற்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் வருகிற மாதம் சிறப்பு கூட்டத்தொடர் ஏப்ரல் 16 முதல் 18ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு நடைபெற இருக்கிறது. 16, 17, 18 இந்த 3 நாட்களில் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர். இதில் அனைத்து எம்பிகளும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த திருத்தம் நிறைவேற்றப்பட்டால் மக்களவை இடங்களின் எண்ணிக்கை 816 என்கின்ற அடிப்படையில் உயரும். இப்போ இங்கே தான் மிகப்பெரிய ஒரு பிளாக் வருது. இந்த மாநிலங்களவையினுடைய மொத்தமாக இருக்கக்கூடிய நம்ம எம்பி தொகுதிகள் இந்திய அளவில் 543 தொகுதிகள் இருக்கின்றன. இப்போ அதனுடைய இன்க்ரீஸ் அப்படின்ற பார்க்கும்பொழுது 816ஆக இருக்கிறது. இதில் 33% நிச்சயமாக 273 இடங்கள் பெண்களுக்கு ஒதுக்கப்படும் என்கின்ற அடிப்படையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஃபேஸ் 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 போக இருக்கிறது. இந்த காலகட்ட சூழ்நிலையில் 5 மாநில தேர்தல் தற்பொழுது நடைபெற இருக்கிறது. 2 இடங்கள் நடந்துருச்சு, இன்னும் 3 இடங்களில் பெண்டிங் இருக்குது. ஸோ இப்போது அந்தந்த மாநில முதலமைச்சர்களும் சரி, இந்தியா கூட்டணியுடைய தலைவரும் சரி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் நேரத்தில் இது போன்ற சட்ட அமலாக்கம் தேவையா, எதிர்க்கட்சிகளை அழைத்து விவாதித்து பிறகு அதை நம்ம கொண்டு வரலாமே, இதில் அவசரம் காட்டுவது ஏன் என்கின்ற அடிப்படையில் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஒருபடி மேலே போய் இந்த மகளிருக்கான இடஒதுக்கீடை வச்சுட்டு புறவாசல் வழியாக தொகுதி மறுசீரமைப்பை கொண்டு வரீங்களா என்கின்ற கேள்வியும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. இதை குறித்து விவாதிக்க இருக்கின்றோம். வாருங்கள் விவாதிக்கலாம். இன்றைய அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கின்றோம். முதலாவது தூத்துக்குடியிலிருந்து இணையமொழியாக இணைந்து தன்னுடைய கருத்துக்களை பதிய இருக்கிறார் அரசியல் விமர்சகர் தூத்துக்குடி செல்வம். வணக்கம். 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 அடுத்து அரங்கினில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் துரை தமிழ்ச்செல்வன் அவர்கள். வணக்கம். வணக்கம். அடுத்தபடியாக தமிழ்நாடு காங்கிரஸ் மூப்பனாருடைய மாநில பேச்சாளர் KRD ரமேஷ் அவர்கள். வணக்கம். அடுத்தபடியாக தமிழ்நாடு காங்கிரஸுடைய மூத்த முன்னணி நிர்வாகிகள் ஒருவர் நந்தகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க துரை, உங்கள்கிட்ட இருந்து தான், நீங்கள் தான் இன்றைக்கி ஓப்பனிங் பேட்ஸ்மேன். இந்த மகளிருக்கு உண்டானது தான் நாங்கள் எதிர்க்கலை, அன்னைக்கும் சொன்னீங்க இன்றைக்கும் சொன்னீங்க எதிர்க்கலை. ஆனால் அந்த தொகுதி மறுசீரமைப்பு அந்த மகளிர் இடஒதுக்கீடுக்கு ஏதோ ஒரு லூப் கார்னர், அது ஒரு லூப் செயின் லூப் இருக்குமோ அப்படின்ற எங்கள் சந்தேகங்களுக்கு எழுது. ஏன்னா நீங்கள் இடங்களை இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க. அப்போது இடங்களை இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முதல்வர் இன்னைக்கு காட்டமான ஒரு கேள்வி முன் வச்சிருக்கிறேன். இதில் ஏன் அரசியல் செய்கிறீங்க? ஏன் தொகுதி உங்களுக்கு 40 தொகுதின்றது 50 தொகுதிக்கு மேலே தானே போகும், குறைவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கா தொகுதி மறுசீரமைப்பு? உள்ளபடியே மகளிர் அப்படின்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டு பாஜக ஒரு கேம் விளையாட ஆரம்பிச்சிருக்கு. இவர்கள் உண்மையிலே மகளிரோட முன்னேற்றத்துக்கு சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்களா? கொஞ்சம் அப்படி பின்னாடி தள்ளி போகும். 1951ஆவது வருடம் ஹிந்து கோட் பில்ல புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்டு வந்தார். கொண்டு வரும்போது அதுல முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? பெண்களுக்கான முன்னேற்றம், பெண்களுக்காக மறுமணம், பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை. இத முதல்ல நின்று எதிர்த்ததே இந்துத்துவா கும்பல் தான். இந்துத்துவா கும்பல் இது முன்னாடி நின்று எதுக்குது, இது நிறைவேறவே கூடாது, பெண்கள் வாழ்வில் சுதந்திரம் பெற்றுட்டா அவங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க, இந்துக்களுக்கு ஹிந்து தர்மம் போயிடும், அதனால இந்த பில் நிறைவேறக்கூடாதுன்னு அப்ப அம்பேத்கர் தடுத்து நிறுத்தது இந்துத்துவா கும்பல். சரி. இதன் பிறகு அம்பேத்கர் பதவியை ராஜினாமா செய்யறார். செய்யும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்றாரு. இன்றைக்கு நான் வீழ்த்தப்பட்டிருக்கலாம், ஒரு தலைவன் வருவான், ஒரு தத்துவம், இந்த தத்துவம் மீண்டும் ஒரு தலைவன் வரும் பொழுது முறையாக நிறைவேற்றப்படும் என்ற கருத்தை சொன்னார் அம்பேத்கர். அது எப்ப நிறைவேறிச்சு தெரியுமா? 1989 இந்த மண்ணில் நிறைவேச்சு. 1989 எங்களுடைய தலைவர் முத்தமிழ் தலைவர் கலைஞர்
பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என்ற அந்த தத்துவத்தை முன்னாடி கொண்டு வந்து அதை நிறைவேற்றினார். அப்ப பெண்களோட முன்னேற்றத்துல யார் பங்கு வகிக்கிறான்? உங்களுக்கு இன்னைக்கு பெண்களோட முன்னேற்றம் சார்ந்து நீங்க பேசுற பேச்செல்லாம் நம்பும்படியா இருக்கா? முதல்ல உங்களுக்கான கருத்தா இது? இந்த மாநிலத்தை பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகையை கூட நீங்க ஏற்காத நீங்கள், அதுக்கே நீங்க வந்து உபதையான ஒரு ஆளை வச்சு கேச போடுற நீங்கள், இல்ல பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்கறத வந்து இலவசம் கொடுக்கறத தப்புன்னு சொல்ற நீங்கள், பெண்களுக்கான முன்னேற்றம் சார்ந்து ஒரு விஷயத்தை நீங்க சிந்திக்கிறீங்கன்னு சொல்றது யாரா நம்புவாங்களா? இல்ல, திமுக வந்து எப்போ மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் மேயரா இருக்கும் பொழுது முடிச்சுட்டு உள்ளாட்சித்துறை அமைச்சராக ஆட்சிக்கு வரும்போது யாரும் செய்யாதவன்னு சொன்னாங்க. மகளிர் சுய உதவி குழு அப்படின்றத வந்து பண்ணாங்க. அது மிகப்பெரிய பேசு பொருளாக அந்த நேரத்தில் இருந்தது. திமுக 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறீங்களா? கொடுத்துருக்கீங்களா? உள்ளாட்சியில் 50 விழுக்காடு கொடுக்கும். இல்லை, நான் கேட்குறேன், இப்போ எம்எல்ஏ எலெக்ஷனு கேண்டிடேட் அறிவிச்சிருக்கீங்க, 33% இருக்கா? ஏன்னா சீமான் வந்து 50-50 கொடுத்துட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்த மண்ணில் செயல்படும் பொழுது எதிரணியினர் எப்படி இருக்காங்களோ அதை சார்ந்து வேட்பாளர் நிறுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு எங்களுக்கு. இப்ப எங்களுடைய அல்டிமேட் கோல் என்ன? 33 விழுக்காடு இடஒதுக்கீடு தான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கும். இப்ப வெற்றி பெறாதவங்க 50 இல்ல 80 கூட செய்யலாம். ஆனால் வெற்றி பெறவங்க இந்த களத்துல எடுத்ததும் ஒரு தத்துவத்தை அப்படி கொண்டு போக முடியுமானா அதுக்கு சில காரணங்கள். படிப்படியா தான் ஒரு நிலை எட்ட முடியும். ஒரு தத்துவத்தை படிப்படியாகத்தான் எட்ட முடியும். மாநிலம் சார்ந்து பெண்கள் உரிமை சார்ந்து இந்த மாநிலத்தை முன்னேற்ற வேண்டும், பெண்களின் முன்னேற்றம் அதில் சார்ந்து இருக்கிறது என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியா நம்புது. அதை ஒரு படியா எடுத்துக்கொண்டு போகுது. அப்ப இந்த நேரத்துல தேர்தல் நடைபெறும் இந்த நேரத்துல பெண்களோட இடஒதுக்கீடுன்னு ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு நீங்க எங்க வந்து நிக்கிறீங்க அப்படின்னா மாநிலத்தோட உரிமையை நசுக்கிற இடத்துக்கு வந்து நின்று இருக்கீங்க. மாநிலத்தோட ரெப்ரசன்டேஷன் 7.18 பறி போயிடும் அப்படின்னு நாங்க சொல்றோம். விகிதாச்சார அடிப்படையில் இந்த 40 தொகுதிகள் 39 தொகுதிகள்ங்கிறது 7.18 ரெப்ரசன்டேஷன் இருக்கு. நீங்க வெறுமனே மக்கள் தொகையை அடிப்படையில் வச்சு நீங்க தொகுதி மறுசீரமைப்பு செஞ்சீங்கன்னா எங்களோட உரிமை பறி போயிடும். கிட்டத்தட்ட 22 தொகுதிகள் எங்களுக்கு வர வேண்டிய தொகுதிகள் போயிடும் அப்படின்றத நாங்க சொல்றோம். இல்ல, இப்ப நம்ம தமிழகத்துல வந்து 2010 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் வந்து கம்பேர் பண்ணும்போது இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கும் 8 கோடி இருக்கும். 8 கோடி வந்துட்டோம், நியர்பை 8 கோடி. இப்போ வரும்போது 39 என்பது வந்து இன்னும் 10-15 இடங்கள் அதிகமாகத்தான 10 இடங்கள் வரை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஆனா அது இல்ல. இப்ப எங்களோட கேள்வி அது இல்ல. உத்தரப்பிரதேசத்துக்கு 63 தொகுதி கிடைக்க போகுது, பீகாருக்கு 40 தொகுதிகள் கூடுதலா கிடைக்க போகுது. நீங்க இந்த தொகுதி மறுசீரமைப்பை கொண்டு வந்து வட மாநிலங்கள்ல உங்களோட தொகுதிகளை அதிகப்படுத்திட்டு நீங்க அப்படியே வெற்றி பெற்று அப்படியே ஆட்சி பிடிச்சிடலாம்னு அடுத்த முறை கனவு கண்டுறீங்க. இதுதான் எங்களோட எண்ணம். புறவாச வழியே வெளில வர்றதுக்கு தயாரா இருக்கீங்க. அதுக்காக தான் அவசரமா இப்ப தேர்தல் நடைபெறும் நேரம் 5 மாநில தேர்தல் இருக்கு. உங்களுக்கு எந்த அவசரமும் கிடையாது. 84வது திருத்தப்படி 2001 வாஜ்பாய் கவர்மெண்ட்ல சொல்லும் பொழுது இன்னும் 25 ஆண்டுகள் கழிச்சு மக்கள் தொகை கணக்கெடுப்பு மீண்டும் எடுத்துதான் இதை செய்யணும்ன்றதுதான் அப்போது இருந்த தகவல். இதனால் வரை நீங்க மக்கள் தொகை கடந்த 10 ஆண்டுகளா மக்கள் தொகை சென்செக்ஸ் கணக்கெடுக்கவே இல்லை. அது அப்படியே பெண்டிங்ல இருக்கு. அதை நாங்க சொல்றோம் மக்கள் தொகை கணக்கெடுத்து செய்யுங்க, இப்ப ஒன்னும் அவசரம் இல்லை அப்படின்னு. சரி, இது அவ்வளவு அவசரமா தேர்தல் நடைபெற காலத்துல எல்லா எம்பியும் எங்கிருந்து கிளம்பி வா டெல்லிக்குன்னு கூப்பிடுறதெல்லாம் யாரும் வரமாட்டாங்கன்றதுனால வர முடியாது. ஒரு தர்மசங்கடமான சூழல் ஏற்படுத்திட முடியும், அவங்களை வர வைக்காம தடுக்க முடியும். அந்த நேரத்தில் நம்ம இந்த திருட்டுத்தனமா இந்த பில்லை நிறைவேற்றலாம்னு தான் ஒன்றிய அரசாங்கம் கனவு காணுது. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து இணைய மொழியாக இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர் திரு தூத்துக்குடி செல்வம், அதாவது தேர்தல் நேரத்தில் பிஜேபி எப்படியெல்லாம் மடைமாற்றம் செய்து மக்களுடைய மனசை மாற்றலாமோ அதே போல் இப்போ தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, அசாம், பாண்டிச்சேரி இந்த 5 மாநில தேர்தல்கள் நிலவுகிற இந்த சூழ்நிலையில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா அப்படின்னு நம்ம கொண்டு வந்து இதை வந்து எம்பிகள் வந்து பாதி பேருக்கு ஆதரவு கொடுப்பாங்க, பாதி பேர் ஆதரவு கொடுக்கலன்னா பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் பெண்கள்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அதுக்கு ஆதரவே தெரிவிக்க மாட்டேன்றாங்க, அகேன்ஸ்டாக பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதை வந்து ப்ராபகண்டாவோடு வருகிறதா பிஜேபி அப்படின்ற ஒரு கேள்வி நம்முடைய விவாதத்தில் வைக்கப்படுகிறது. உங்களுடைய முதல் சுற்று கருத்து. ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் அருள் கபரியல் அவர்களுக்கு, அதே போல 2 சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு பணிவான வணக்கம். வணக்கம். இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா திமுக காரங்களுக்கு எதுனாலும் சித்தாந்தம் ஒரு கொள்கை சார்ந்ததுமாக என்ன கொள்கை வெங்காய கொள்கைன்னு தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா வெங்காய வழியில வந்த கொள்கை தானே. கேளுங்க, வெங்காயம் தான் ஒண்ணுக்கு எங்களுக்கு பெரிய காலத்துல நாங்க சொல்லிட்டு இருக்கோம். சொல்லுங்க, ராஜாராம் மோகன் ராய் காலத்திலேயே இது வந்து சதி ஒழிப்பு திட்டம். அதாவது கணவர் இறந்த உடனேயே உடன்கட்டை ஏறுகிற அந்த இதை ராஜாராம் மோகன் ராய் காலத்திலேயே வந்து அதை
அன்னைக்கே மகளிருக்கான உரிமைகளுக்கான தொடக்கம் அன்னைக்கு ஆயிட்டு. ஒண்ணு அப்பயே 52 பில்லியன் கொடுத்தாங்க. கேளுங்க தம்பி, கொஞ்சம் கேளுங்க. அவசரம் பாபா சாஹேப் அம்பேத்கர் எதுக்காக ராஜினாமா பண்ணாங்கிறதுக்காக உங்களுக்கு தெரியுமா? முதல்ல அதையாவது தெரிஞ்சதாலதான் சொல்றேன் நானு. கொஞ்சம் கேளுங்க தம்பி. காங்கிரஸ் கட்சிக்கும் அவருக்கும் ஏற்பட்ட முரண்பாடு. இந்து இல்ல, காங்கிரஸ்குள்ள இருந்த இந்துத்துவ அமைப்புகள் தான் தடுத்து நிறுத்துச்சு, காங்கிரஸோட தலைமை இல்ல. இல்லன்னா இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டா பேசுங்க. அதாவது பதில் சொல்லுங்கன்னா பாஜக இப்படி ஒரு அழகா ஒரு வார்த்தை சொல்லணும், நீ படிச்சுட்டு வந்து சொல்லு போ அப்படி. கொஞ்சம் கேளுங்க தம்பி. அதாவது கொஞ்சம், அதாவது உங்களுக்கான நேரத்துல குறிக்கல. அதாவது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் பம்பாய் தெற்கு பம்பாயில அவங்க நாடாளுமன்றத்துக்கு போட்டியிட்டாங்க. அப்போ பண்டிதர் நேருவே போய் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாரு. அதுல பாபா சாஹேப் அம்பேத்கர் தோற்று போனார். அதனால அதனுடைய விளைவுதான் அவர்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் காங்கிரஸோடு முரண்பட்டு அன்னைக்கு வெளியே வந்தாங்க. அதுதான் வரலாறு தவிர சும்மா அன்னைக்கு மகளிர் இடஒதுக்கீடு அதுக்கெல்லாம் கிடையாது. அதுக்காக அது நான் இன்னும் கொஞ்சம் உங்ககிட்ட சவால் விட்டு கூட சொல்லுவேன் தம்பி. திமுக துறை இதுவும் ஒரு காரணம். ஆனா அவர் கோவப்பட்டு அந்த பில் கோட் பண்ணி அதை கொண்டு வரல. விஷயத்தின் அடிப்படையில் தான் மொத்தமாவே ராஜினாமா பண்ணிட்டு வந்தாரு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இடஒதுக்கீட்டு கொள்கையை 50 ஆண்டுகளுக்கு மேல இருக்கக்கூடாது சொன்னாரு. அதை நீங்க முதல்ல கொஞ்சம் இருங்க சார். அதான் அம்பேத்கர் அவர்கள், பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் 50 ஆண்டுகளுக்கு மேல இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது சொன்னாரு. ஆனா அதுக்கு பிறகும் இந்த இடஒதுக்கீட்டு கொள்கை நீடிக்கிறது சொன்னா எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்க அது பல காரணங்கள் இருக்கு, அதை விட்டுருங்க. நான் இப்ப என்ன சொல்றேன், 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிற மசோதா நிறைவேறுகிற இந்த நேரத்தில் நாடாளுமன்றத்தினுடைய தொகுதி வரையறை சீரமைப்பு செய்யறதுல என்ன சிரமம் இருக்கு? இதுல இந்த நேரத்தில் கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கேளுங்க சார், ஏன்னு கேளுங்க. இப்படியே முடிஞ்சு பண்ணலாம்ல, எலெக்ஷன் முடிஞ்சு பண்ணலாம். பாப்புலேஷன் இன்னும் சென்சஸ் எடுக்கல. அது நீங்க கேளுங்க சார். சென்சஸ் மண்ணாங்கட்டி எல்லாத்தையும் காங்கிரஸ் கட்சி எடுக்கல. அதனால சென்சஸ் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கடைசி எடுத்து காங்கிரஸ் பீரியட்ல தானே, காங்கிரஸ் பீரியட்ல தானே எடுத்தாங்க. ஆமாண்ணே, சென்சஸ் எடுக்கல. காங்கிரஸ் தானே 60 ஆண்டு காலம் ஆட்சி நடத்துது. அவங்க தானே 10 ஆண்டு ஒரு தடவை எடுக்கணும். காங்கிரஸ் இங்க வந்துச்சு நடுவுல. பிஜேபியோட மேனிஃபெஸ்டோவை 2014 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும்னு சொல்லிட்டு தானே மேனிஃபெஸ்டோ கொடுத்தீங்க. இல்ல நடக்க போகுது. அதாவது இன்னும் சொல்ல போனா ஏப்ரல் மாசம் இல்ல இந்த செப்டம்பர் அக்டோபர்ல எல்லாம் எடுக்கிறதுக்கு அவங்க ப்ரொசீடிங்ஸ் எல்லாத்தையும் போட்டு ரெடி ஆயிட்டாங்க. கேளுங்க, இதுக்கு இடையில அந்த புரோரேட்டான்னு ஒண்ணு இருக்கு. புரோரேட்டானா இப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு 80 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 80 பேர் இருக்காங்க. அந்த 80 பேருக்கு தகுந்தாற் போல ஒரு 13-14 இடங்கள் அங்க கூடும். தமிழ்நாட்டுக்கு 39 பேர் இருக்காங்க, 7.1% சொன்னா ஏறக்குறைய ஒரு 9 இடம் 10 இடம் கூடும். அதனால புரோரேட்டா தானே தவிர இதுல அந்த மாநிலம் கூடிரும் இந்த மாநிலம் கூடிரும். இவங்களுக்கு இந்த கம்பி கட்டுறதுக்கு திமுக காரங்களை மாதிரி பொய் சொல்றதுக்கு, அரசியல்ல பொய் சொல்றதுக்காகவே படிச்சது வேற எந்த கட்சியும் கிடையாது. இப்போ திமுக நமக்கு 10 சீட்டு வருது அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல பேசுறாங்களா, இல்ல வடநாடுல சீட் இன்க்ரீஸ் ஆகுதுன்ற கோபத்துல பேசுறாங்க? திமுக தோல்வி பயத்துல இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் அரசியல்ல ஒரு கட்சியை எல்லை தாண்டி நாகரிக குறைவாக பேச வேண்டும் என்று என்றைக்கு விரும்புகிறவன் இல்லை. அதே நேரத்துல இன்னைக்கு இருக்கிற கள நிலவரம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்வரிசைக்கு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 4-5 நாட்களாக பார்த்தீங்கன்னு சொன்னா அதிமுக அவருடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை வளர்ந்து வருகிறது. தேர்தல் களத்துல அவங்க முன்னால போறாங்க. திரு விஜய் அவர்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போறார். திமுக மிகவும் பின்தங்கி இருக்கு. திமுகவுக்கு என்ன பயன் கேட்டீங்கன்னா, டிஜிபி மாத்திட்டாங்க, ஹோம் செக்ரட்டரி மாத்திட்டாங்க, சீஃப் செக்ரட்டரி மாத்தியாச்சு, சிட்டி கமிஷனர் மாத்தியாச்சு. இன்னும் ஒரு 5-6 ஆட்கள் அதிகாரிகளை திமுகவிற்கு ஆதரவாக இருக்கிற அரசுக்கு விரோதமாக இருக்கிற திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிற அதிகாரிகள் மாற்றப்பட இருக்காங்க. சில இன்னும்
இன்னும் சொல்ல போனா இன்னும் சில சட்ட வழக்குகள் எல்லாம் வேகம் எடுக்க தொடங்கி விட்டது. இது திமுகவிற்கு தோல்வி பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. நான் ஒரு விஷயத்தோட முடிச்சிடறேன். அதாவது மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்கிற கூட்டங்கள்ல பாத்தீங்கன்னா காபந்து கவர்மெண்டா இருக்கு. இப்போ அது வந்து அரசு அதிகாரிகள்லாம் வந்து திமுக வந்து வேலை பார்த்து முடியாது. ஊழல் தடுப்பு அதிகாரிகள் எல்லாம் மாத்தி ஒரு விசாரணை எல்லாம் செய்ய முடியாது இந்த நேரத்துல. அப்படிலாம் இல்ல சட்டத்துல. பாஜக தெரியாம ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்கு. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க சார். ஏதாவது ஒண்ணு விவரம் தெரியும். நான் 32 வருஷம் பார்ஸ்டாண்ட் என்னுடைய வக்கீல் தொழிலுக்கு வந்து 32 வருஷம் ஆச்சு. இடி என்ன, என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட் என்ன, சிபிஐ என்ன, அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு உள்ள பவர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அதுக்கு டிவிஎஸ்சில இருக்கிற அதிகாரி மாத்திரத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நான் ஒண்ணு கேளுங்க சார், ஒரு விஷயம் கேளுங்க. அதாவது யாரை ரீகால் பண்ணல, யார் ரீகால் பண்ணியாச்சு? அதான் சொன்னேன், ரீகால் பண்ணியாச்சு. டேவிட்சன் ஆசீர்வாதத்தை ரீகால் பண்ணியாச்சு. ஏதாவது தெரிஞ்சா பேசுங்க. துரைன்னு ஒருத்தர் ஐஜிஏ ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸா போட்டாச்சு. அவரு டேவிட்சன் ஆசீர்வாதம் வந்து மெடிக்கல் லீவ்ல போயிட்டாரு. தெரிஞ்சா சொல்லுங்க. இல்ல சனிக்கிழமை ரீகால் பண்ணிட்டாங்க சார். மன்னிக்கணும் நான் ஆதாரத்தோட சொல்றேன். நம்ம சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். மெடிக்கல் 20 நாள் மெடிக்கல் லீவ்ல யாரு டேவிட்சன் ஆசீர்வாதம் மெடிக்கல் லீவ்ல ரீகால் தானே பண்ணிருக்காங்க. மருத்துவம் பார்த்துட்டு வரட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ரீகால் பண்ணல, அவர் மெடிக்கல் லீவ்ல போயிருக்காரு. அதனால நான் ஆதாரத்தோட சொல்றேன். நீங்க அடுத்த சுற்றுல நீங்க வெரிஃபை பண்ணி நான் என்ன சொல்றேன்னா திமுக தோல்வி பயத்துல இருக்கு. ஒரு நிமிஷத்தோட முடிச்சிடறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப கடந்த ஒரு வார காலமாக மிக வேகமாக முன்வரிசைக்கு வராரு. அவருக்கு வரக்கூடிய கூட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுல பிரம்மாண்டமா இருக்கு. இதை பார்த்த உடனே திமுக அதிர்ச்சியில இருக்காங்க. திமுக கூட்டணிக்குள்ள கூட்டத்தில் லட்சக்கணக்கான பேர் கூட்டிட்டு இருக்காங்க சார். ஐயோ நீங்க பாருங்க, அன்னைக்கு கரூர்ல பாத்தீங்கன்னா பின்னால கிடக்கிற சேர் பார்த்த லட்சக்கணக்கான சேர் பின்னால காலியா கிடக்கு. அங்க சேலத்துல காலியா கிடக்கு. முதலமைச்சர் மிகுந்த மனவேதனையோடு இருக்கிறார், அச்சத்தோடு இருக்கிறார், கவலையோடு இருக்காரு. திமுக காரங்களுடைய உருட்டி கம்பி கட்டுற வேலையெல்லாம் இன்னும் ஒரு வார காலத்துக்குள்ள முடிஞ்சு போயிடும். ஓகே 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 அப்படி என்ன பாருங்க. அடுத்து நம்ம அரங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய நந்தகுமார் சார், அதாவது உங்கள் கூட்டணி நாளொரு வண்ணம் பொழுது வண்ணம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இந்த மகளிர் விவகாரம்னு வரும்பொழுது கார்கேவும் வந்து அதை வந்து அப்போஸ் பண்ணுறாரு. இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் மரியாதை ஸ்டாலின் அவர்களும் அப்போஸ் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இதை கொண்டு வாங்க, ஆனால் இதோட அப்படியே தொகுதி மறுசீரமைப்பை லிங்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அப்படி ரிவர்ஸ் போடுவோமே, தொகுதி மறுசீரமைப்புக்காக தான் மகளிர் இட சட்டமலாக்கம். இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இப்படி ஒரு அவசரமாக ஒரு சிறப்பு பாராளுமன்ற கூட்டத்தை கூட்டி இந்த மகளிர் திருத்த பில்லை கொண்டு வரணுங்கிற அவசியம் என்ன இப்போதைக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அவசர பாராளுமன்ற கூட்டத்தொடர்னு எப்படின்னா ஒரு எமர்ஜென்சி, ஒரு கிரைசிஸ், இல்லை ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பண்ண போகிறோம், அது உடனே பண்ணி ஆகணும். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 47 ஒரு சுதந்திரம் கிடைச்ச உடனே ஒரு கூட்டத்தொடர் போட்டாங்க. அதுக்கப்புறம் சைனா வாரப்போ ஒரு கூட்டத்தொடர் போட்டாங்க. அதுக்கப்புறம் 25வது வருஷம் சுதந்திர தின கொண்டாட்டத்தை போட்டாங்க. அப்புறம் 125வது அம்பேத்கர் பிறந்த நாள் கூட்டம் போட்டாங்க. ஜிஎஸ்டிக்கு திடீர்னு போடணும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் போட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சிறப்புமிக்க நிகழ்ச்சிகள் அப்பப்போ நம்ம பண்ணணுன்றதுக்காக போட்டுட்டு வந்தாங்க. அதே மாதிரி இங்க இருக்கிற கட்சிகள் எல்லாருமே வந்து பலமுறை கேட்டிருக்காங்க, சிறப்பு பாராளுமன்ற கூட்டத்தொடர் போடுங்க, டிமானிட்டைசேஷன் டிஸ்கஸ் பண்ணணும், அது ஏன் நீங்க திடீர்னு கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பதிலே இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மணிப்பூர் விஷயத்தை பத்தி கேட்டாங்க. 10 எரியுது மணிப்பூர், உடனே நீங்க வந்து கூட்டத்தொடர் போடுங்க, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண வாங்க அப்படின்னாங்க. அதை பத்தியும் பேசல. பகவான் பத்தி பேசுறாங்க, அதை பத்தி பேச. இந்த மாதிரி இந்த நாட்டோட முக்கியமான விஷயங்களை பத்தி பேசும்போது சிறப்பு கூட்டத்தொடர் போடவும் இல்லை, அதை பத்தியும் பேசவே இல்லை. இந்த பாரத பிரதமர் அந்த நேரம் பார்த்து கரெக்டா வெளிநாடு போயிடுவார். இதுக்கு யார் என்ன குரல் கொடுத்தா அது பேச விட மாட்டார், வெளிநாட்டுக்கு போயிடுவார். ஆனா இப்ப இதை 2023 கொண்டு வரும் போதும் எதுக்காக அந்த சிறப்பு கூட்டம் போட்டாங்க? புதிதாக பாராளுமன்றம் திறப்பு விழா. அந்த புதிதாக பாராளுமன்ற திறப்பு விழா கொண்டாடி வரும்போது அதுலயே வந்து இந்த மகளிர் பில்ல கொண்டு வந்துட்டாங்க. சரி, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சென்டிமெண்டா ஒரு நல்ல பில்லு போடணும்யா, நாட்டு மக்கள் பெண்களுக்காக பண்ணணும் அப்படின்னாலும் சரி ஓகே சொல்லி அன்னைக்கு இருந்தா எல்லாரும் ஒரு மனதா அதை ஏத்துக்கிட்டாங்க. இப்ப ஒரு போட்டாச்சு, முடிஞ்சாச்சு. நீங்க அப்ப என்ன சொன்னீங்க? எல்லா கட்சியும் உடனடியாக அதை அமல்படுத்தணும், ஏன் வந்து 2026 அப்ப என்ன சொன்னீங்க? நீங்க
29க்குள்ள சென்சஸ் எடுத்து முடிச்சிடுவோம். சாதிவாரி கணக்கெடுப்பும் சென்சஸ் எடுத்து முடிச்சிடும். ஏன்னா 2008 பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதை வந்து தடைப்பட்டு போனது காரணமே 1971 சென்சஸ் வச்சு பண்ணக்கூடாது, லேட்டஸ்டா சென்சஸ் எடுக்கிறாங்க. 2011 சென்சஸ் எடுத்தோம், இப்ப நாங்க தான் எடுத்தோம். எடுத்ததை வச்சு நீங்க இப்ப பண்றீங்களா? அப்ப அதான் பண்ண இல்ல அதுதான் இல்லையா? அப்ப நீங்க சென்சஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்ப நீங்க புதுசா சென்சஸ் எடுங்க. எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க எல்லாரோட கணக்கை பார்த்து ப்ரோரேட்டா சொன்னாலும் ப்ரோரேட்டா படி என்ன கொடுக்கணுமோ கொடுங்க. இப்ப அவசரமாக இங்க கொண்டு வர வேண்டிய காலகட்டம் என்ன, கட்டாயம் என்ன? இப்ப 5 மாநில தேர்தல் நடக்குது. இப்ப 3 மாநிலம் முடிஞ்சிடுச்சு, 2 மாநிலம் வந்து பெரிய மாநிலம் போயிட்டு இருக்கு. இப்ப இங்க இருந்து எம்பி வாங்கினா வருவாங்களா? 14 இருந்து 18 3 நாள், 23 ஒரு தேர்தல், 29 ஒரு தேர்தல் வருவாங்களா? கண்டிப்பா வருவாங்க, போய் தான் சேரணும். ஏன்னா அது வந்து ஒரு நாட்டுக்கு ஒரு பெண்களுக்கான உண்டான ஒரு பில்லு. அது என்ன சொல்லுவாங்க, போலன்னா பாரு இவங்க போல, நாங்க தான் நாட்டோட பெண்கள் வாங்க. இப்ப இது போகாம நாங்க விட்டுட்டு வச்சுக்கலாம், அந்த பெண்கள் மேல அக்கறை இல்லைன்னு வாங்க. இப்ப இது ஒரே ஒரு ஆள் தான் அங்க போய் கேள்வி கேட்பாரு, ஏன் இந்த நேரத்தில் இந்த தேர்தல் வச்சிருங்க, சிறப்பு கூட்டத்தை போட்டீங்கன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி கேட்பாரு. அப்ப என்ன பண்ணுவாங்க, ராகுல் காந்திய பெண்களுக்கு எதிரான ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அதாவது பெண்களுக்கே அநீதி இழைத்துக் கொண்டிருக்கும் ஒரு கூட்டம், பெண்களுக்காக போராடி ஒரு தாய்மகன் காவலனா இருக்கும் ஒருவருக்கு கெட்ட பேரை ஏற்படுத்த வேண்டும், அதே நேரத்தில் வந்து வந்து புனிதர் அப்படிங்கறத காட்டிக்கிறதுக்காக ஒரு திட்டம் தான் இது. இந்த நேரத்தில் இதை கொண்டு வர அவசியம் என்ன அப்படின்னா, நெருக்கடியா பிஜேபிக்கு நெருக்கடி இல்ல, மோடிக்கு நெருக்கடி. என்ன RSS ஆல் கொடுக்கப்படும் நெருக்கடி. ஒண்ணும் இல்ல பாத்தீங்க, இப்போ நான் வந்து பெண்களுக்கானவன், நான் வந்து பெண்களுக்காக சப்போர்ட் பண்றவன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தனக்கு ஒரு கிளீன் சிட்டை கிரியேட் பண்ண பாக்குறாரு. ஓகே. ஏன்னா இப்போ அவர் வந்து பார்த்த கடந்த 3 மாசமா அவர் மேல நீங்க பழிகளை ஒவ்வொன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் பார்த்து சுப்பிரமணிய சாமி சொன்ன போல நாம பெருசா எடுத்துக்கல. ஆனா இன்னைக்கு அவர் கூட நெருக்கமா பழகின மது பூர்ணிமா கிஷாரேன்னு ஒரு லேடி, அவரை பத்திய புத்தகத்தை எழுதி அவர் புகழை பாடின ஒரு லேடி, அவர் பக்கம் போறதுக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறாங்க. சோ அவர் வந்து பெண்ணுக்கு எதிரான பெண்கள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத RSS வந்து கிரியேட் பண்றாங்க. இப்ப RSS எதிர்த்து அவர் நான் இல்ல, நான் ரொம்ப புனிதமானவங்கிறத காட்டுறதுக்கு உண்டான ஒரு கட்டாயத்தில் அவர் இருக்கார். இதுதான் உண்மை. இந்த உண்மைக்காக தான் அவர் மொத்த பேரையும் இப்ப கூட்டுக்கு துணை கூப்பிடுறாரு. ஓகே. இப்ப நான் என்ன பண்ணுவோம், பெண்களை விட்டு கொடுக்க முடியுமா? முடியாது. இப்ப எல்லாரும் போவோம், கண்டிப்பா இந்த பில் பாஸ் ஆகும். இல்லனாலும் அவங்க பாஸ் பண்ணிடுவாங்க, இல்லனா அங்க ஏதோ பிரச்சனை பண்ணுவாங்க, வெளிநடப்பு பண்ணுவோம், அவர் புனிதர் அப்படின்னு கொண்டு வந்து போறாரு. அவ்வளவுதான் நடக்க போகுது. ஆனால் இப்ப இந்த பில்லை நீங்க கொண்டு வரீங்க, நீங்க சொன்ன மாதிரி சென்சஸ் முடிச்சிட்டீங்களா? சென்சஸ் முடிச்சுட்டு நீங்க சொன்ன மாதிரி மறுவரை போக போறீங்க அப்படின்னா சரி, ஓகே, நியாயமான விஷயம். என்ன கிரௌட் இருக்கு இப்போ? இப்ப அன்னைக்கு சொன்ன மாதிரி நீங்க இருக்கிற 5 கோடியா இருக்காங்க, இங்க கூட இருக்காங்க 6 கோடி. இப்போ உத்தரப்பிரதேச எவ்வளவு இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. மத்திய பிரதேச எவ்வளவு இருக்காங்க? தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டிலே மன்னிக்கணும் 8 கோடி நம்ம கிராஸ் பண்ணிருக்கோம் தமிழ்நாட்டிலே. சரிங்க. உத்தரப்பிரதேச எவ்வளவு பேர் இருக்காங்க? அதுல பெண்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, ஆண்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, மத்த எல்லா கட்டத்திலயும் வந்து எவ்வளவு பேர் இருக்காங்கிறது யாருக்குமே தெரியாம நீங்க ஒரு குத்து மதிப்பா கரெக்டா வந்து 33% வரா மாதிரி 273 சீட் எடுத்து 543 கூட்டிட்டு 216 சீட் எப்படி சொல்ல முடியும்? இல்ல பொதுவாவே எல்லா மாநிலங்களும் பார்க்கும்போது ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் ஜாஸ்தியா இருக்காங்க. அப்ப நீங்க கரெக்டா கணக்கு எடுக்கணும் இல்லையா? இப்ப தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2.25 கோடிக்கு மேல வந்து பெண் வாக்காளர்கள் இருக்காங்க. 3 crores வச்சுக்கோங்களேன். அப்படின்றப்ப வந்து பெண்களுக்கு 33% வந்து ஒரு தேவைப்படுகிற ஒரு சிச்சுவேஷன் தானே இருக்கு. அங்க போய் நீங்க கை வைக்கிறீங்க? நாங்க கையே வைக்கலீங்க, நீங்க கொடுங்க, வேணானே சொல்ல. ஒவ்வொரு மாநிலத்திலும் நீங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, மொத்தம் ஜனத்தொகை எவ்வளவு எடுங்க, ப்ரோரேட்டா கணக்கு சொல்றாரு அவரு 7.1%. அதுக்குதான் என்ன ஜனத்தொகை இருக்கோ அதுலதான் 7.1%. அது இல்லாம நீங்க பண்ணீங்கன்னா SCR மாதிரி பண்ணிட்டு போனீங்களா, அங்கங்க 23 லட்சம் 30 லட்சம் நீங்க சேர்த்தீங்கன்னா யார் கேட்க முடியும்? நீ லிஸ்ட பப்ளிஷ் பண்ணு, வெப்சைட்ல கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க, பார்லிமெண்ட்ல அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப அவசரம் எதுக்கு? ஓகே. இப்ப இது இல்லாம நீங்க கொண்டு போனீங்க நெருக்கடினால அவர் தன்னை வந்து வெளியில வந்து நான் பெண்களுக்கு எதிரானவர் அல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்றாரா? அவ்வளவுதான் சார். ஓகே, அவ்வளவுதான். நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் கட்சியினுடைய மாநில பேச்சாளர் திரு KRD ரமேஷ் சார், மோடியை தன்னை வந்து ஒரு புனிதர்னு ஒரு காமிக்கிறாரு. போன எலெக்ஷனுக்கு முன்னாடி கடவுளுடைய குழந்தை அப்படின்ற மாதிரி அவர் வந்து கன்னியாகுமரியில விவேகானந்தர் பார்வை வந்து தியானம் பண்ணாரு ரிசல்ட்டுக்கு முன்னாடி. ஸோ வந்து கடவுளுடைய கடவுளுடைய அவதாரம் நேரடி பார்வைன்னு இப்போ பெண்களுக்காக அவதரித்த ஒரு கடவுளாக வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் நம்முடைய விவாதத்தில் வைக்கப்பட்டிருக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, பெண்களுக்கு பாதுகாப்பானவர் மோடின்னு சொல்ல வரீங்களா, இல்லை பெண்களுக்கு எதிரானவர்கள் எதிர்கட்சிகள் அப்படின்னு சொல்ல வரீங்களா இந்த சட்டத்தின் மூலம், சட்டமன்றத்தின் மூலம்? அதாவது பெண்களுக்கு
பிரதிநிதி தத்துவம் வேண்டும் என்பது இது அரசியல் அல்ல, அது பெண்களுக்கான உரிமை. இது வந்து ஒரு நீண்ட நாள் கோரிக்கை. இது இன்றைக்கோ நேற்றோ வந்தது கிடையாது. கடைசியாக பார்த்தீங்கன்னா தேவகவுடா அவர்கள் 96 பிரதமராக இருக்கின்ற பொழுது அந்த மசோதா கொண்டு வரப்பட்டது. அது பிற்பாடு அந்த ஆட்சி கலைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு 2009 யூபிஐ கவர்மெண்ட்டில் 2வது முறையாக அதை கொண்டு வந்து மாநிலங்களவையில் அது முழுமையாக நிறைவேற்றப்பட்டு விட்டது. மக்களவையில் நிறைவேற்றப்பட முடியவில்லை. அன்றைக்கு இருந்த ஆர்ஜேடி கட்சிகள், சமாஜ்வாதி பார்ட்டி எல்லாம் அதில் ஓபிசி உட்பிரிவு வேண்டும் மகளிர்களுக்கும் என்று அந்த காரணத்தை சொல்லி அதை நிறுத்திவிட்டார்கள். ஒரு மிகப்பெரிய ஆர்ஜேடினா அவங்க தான் சார். ஆர்ஜேடினா அவங்க தான். அதை நீங்க அதுக்காக நான் சொல்லுவேன். அன்னைக்கு இருந்த கட்சி இன்னைக்கு நீங்க பிரிஞ்சது இல்லாம சொல்ல முடியும். அன்னைக்கு இருந்த கட்சி, அன்னைக்கு இருந்த ஆர்ஜேடி, அன்னைக்கு இருந்த சமாஜ்வாதி பார்ட்டி எதிர்த்தன் அடிப்படையில் அது கொடுக்கல. இன்றைக்கு இதை நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னீங்கன்னா, இப்ப கடந்த முறை நீங்க நாடாளுமன்றம் துவக்குகின்ற பொழுது பெண்களுக்கான பிரதிநிதி தத்துவம் 1/3 பங்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அவர்களுடைய உரிமை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் நீங்க வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் முன்மொழியப்பட்டது. அதன் அடிப்படையில் இப்போது நம்ம கூப்பிடுறோம். நீங்க தேர்தல் காலகட்டம்னு சொன்னா நாட்டுல எல்லா காலகட்டத்திலும் தேர்தல் நடந்து கொண்டு தானே இருக்கு. ஆமா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் நீங்க இப்ப அடுத்த வருடம் கொண்டு வந்தா கூட அடுத்த வருடம் 4 மாநிலத்தில் தேர்தல் நடக்கும். அதுக்கு அடுத்த வருடம் கொண்டு வந்தா கூட அடுத்த 4 மாநிலத்தில் தேர்தல் நடக்கும். நீங்க தேர்தலையும் நீங்க வந்து மக்களுக்கான ஒரு அதிகார பகிர்வையும் ஏன் இதுல முடிச்சு போடணும்? நீங்க அவங்க வந்து எது கூப்பிட்டுருக்காங்க? பெண்களுக்கான பிரதிநிதி தத்துவத்தை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். இது அவர்களுடைய விருப்பம். இன்னும் சொல்ல போனா இதுதான் சரியான தருணம். அந்த வாய்ப்பை வழங்குவதற்கு அனைத்து கட்சிகளும் ஒன்றாக சேர வேண்டும். இன்னும் முடிவு எடுக்கல. அனைத்து கட்சிகளுக்கும் கடிதம் எழுதி நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டு அதை வந்து ஒரு சஜஷன்ஸ், அதாவது வந்து ஒரு விரிவான விளக்க உரைகளை கேட்க போறோம். நம்ம சிஎம் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்த மசோதா உண்மையான அதிகாரமளித்தலுக்கு உண்டான மசோதா அல்ல, இது எதிர்க்கட்சிகளுக்கு எதிரான அரசியல் ஆயுதம். பிறகு தெற்கிந்திய மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கும் முயற்சி அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்கிறார். சார், அதாவது மைய அரசு எதை கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்க வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் பேசுவது முதல்வருடைய வாடிக்கை. அதுக்குள்ள எப்படி போக? நாங்க வேண்டாம், நாங்க சொல்லல. சரி, வேண்டாம் சொன்னா நீங்களும் ஆர்ஜேடி மாதிரி தான், அன்னைக்கு இருந்த சமாஜ்வாதி பார்ட்டி மாதிரி தான். நீங்க ஓபிசின்ற உட்பிரிவை வச்சு அன்னைக்கு எப்படி தள்ளி வச்சீங்களோ அதே போல இன்றைக்கு திமுக அதை செய்கிறது. அவ்வளவுதான். நீங்க திட்டத்தை கொண்டு வரீங்க, திட்டத்தை கொண்டு வருகின்ற முதல்வர் வரவேற்கிறார்னு சொன்னா நான் வரவேற்கிறேன். அதே வேளையில இது வேண்டாம் சொன்னா நீ மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த தான் வேண்டும். நீங்க அதுக்கான ஒரு சோர்சஸை பிரிச்சுட்டு தான் நீங்க அதுக்கான பெண்களுக்கான உரிமைகளை கொண்டு வர முடியும். இதற்கான ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்குவதற்கு ஒரு விரிவான பேச்சுவார்த்தைக்கு தான் இப்ப கூப்பிட்டு இல்ல. நீங்க நாளைக்கு அதுக்கான திட்டத்தை உருவாக்கி விட்டுற முடியாது. அப்போ எங்க அழைச்சிருக்காங்க? கடிதம் தான் எழுதிருக்காங்க. 16ஆம் தேதி வந்துருங்க. அனைத்து கட்சி கூட்டம் போடணும். அனைத்து கட்சி கூட்டம் அது வந்து நீங்க அன்னைக்கு நிறைவேற்ற போறாங்க. சஜஷன் கேட்பாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஜஷன் நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தீர்மானத்தை முன்மொழிய முடியும். நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை விடுங்க. நாடாளுமன்றத்தினுடைய தலைவர்கள் தானே, ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்கள் தானே அதுக்கான தீர்மானத்தை முன்மொழிய முடியும். என்ன குறித்து பேச முடியும். அதைத்தான் நீங்க அதைத்தான் என்ன சொல்றாங்க, உங்க மேல பிளேம் பண்றாங்க. உங்களையும் பிஜேபி எப்படி பிளேம் பண்றாங்கன்னா, நாங்க பில் கொண்டு வருவோம், இது ஓகே, ஆனா இதுலலாம் நெகோஷியேட் இருக்கு, இது வேண்டாம்னு சொல்லும்போது நாங்க வெளிநடப்பு செய்வோம். அப்ப பாத்தீங்களா பெண்களுக்கு எதிரானவர்கள் வெளியே போயிட்டாங்க, இப்போ இதுதான் வந்து உண்மை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைவேற்றிட்டு பிஜேபி அந்த கிரெடிட்டை கையில் எடுத்துட்டு போக போகுது அப்படின்னு சொல்றாங்க. சார், ஜனநாயக நாட்டில் அப்படி எல்லாம் பண்ணிட முடியாது சார். எல்லார்கிட்டையும் கேட்டு எல்லார்கிட்டையும் கேட்டு தான் பண்ண முடியும். பேச விடுங்க, முழுமையா பேச விடுங்க சார். நீங்க பேசுறீங்க, நான் வேணா வெளிநடப்பு பண்ணிக்கிறேன். எந்த பில்ல ஜனநாயக நீங்க பாஸ் பண்ணீங்க? நீங்க என்ன முதல்ல பேச விடுங்க. நீங்க பேசுறீங்களா? அது குறிக்கிட்டனா இல்ல நீங்க என்ன ஏதுன்னு கேட்டுக்காங்க. நீங்க மட்டும் பேசிட்டா சொல்லுங்க சார். இது நீங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றாததுக்கு பல உள்குறியீடுகளும் இருந்திருக்கு. காங்கிரஸ் அதுக்கு மறைமுகமா இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில். இப்ப இதுக்கு நீங்க வந்து இன்னைக்கு திமுக மறைமுகமா இருக்கிறது, அன்னைக்கு ஆர்ஜேடியும் அன்னைக்கு சமாஜ்வாதி பார்ட்டியும் இருந்த போது இன்னைக்கு திமுக அதுக்கு எதிர்ப்பாக இருக்கிறது. அப்ப திமுக எதிர்ப்பாக இருந்தா அன்றைக்கு பெண்களுக்கு எதிர்ப்பாக இருந்தது. அன்றைக்கு எப்படி நார்த்ல ஆர்ஜேடி இருந்தது, அதே போல திமுகவா உருவகப்படுத்தப்பட்டது. அவ்வளவுதான். அதாவது நான் சரி இதுக்கு நான் வழக்கு சொல்லுங்க துரை சார் சொன்னதுக்கு சொல்லுங்க. அதாவது ஆர்ஜேடி அன்னைக்கு அப்படி பண்ணதுதான் இன்னைக்கு திமுக பண்ணுது. அரசியலமைப்பு சாசனம் ஆர்டிகல் 82 என்ன சொல்லுதுன்னா, லோக்சபா ராஜ்யசபா சீட்ஸை யூ கேன் இன்க்ரீஸ், பட் அது வந்து பாப்புலேஷன் பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன். மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப ஒரு மாநிலத்தோட பிரதிநிதித்துவத்தை நீங்க ஏற்றலாம், குறைக்கலாம்.
அப்ப உள்ளபடியே மக்கள் தொகை நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்லாம் சொன்ன அந்த தத்துவத்தை உள்வாங்கி ஒரு மாநிலம் ஒழுக்கமா செயல்பட்ட மாநிலத்துக்கு தண்டிக்கிற விதமா மாநிலத்தோட உரிமை பறிப்போகுதுன்னு சொன்னா ஒரு தமிழனா இருந்துட்டு ரமேஷன் என்ன சொல்றாருன்னா அது அப்படித்தான் ஆகுன்ற. அது 25 ஆண்டு காலம் ஒதுக்கி வைத்திருக்காங்க பாஜக காலத்துல. 25 ஆண்டு காலம் வேண்டும் என்றதற்காக மூன்றாவது முறை ஒத்து வைங்க. நீங்க பாப்புலேஷன் எடுங்க, கணக்கெடுங்க, மக்கள் தொகை கணக்கெடுங்க, எடுங்க. ஒன்னும் அவசரம் இல்ல உங்களுக்கு. பாஜக காலத்துல 25 ஆண்டுகள் தள்ளி வைக்கப்பட்டது ஒன்னும் அவ்வளவு அவசரமா சமநிலை எட்ட வேண்டும் என்பதற்காக தான். ஆஃப் கோர்ஸ் இது செய்ய வேண்டியது இது ஆமா கணக்கெடுங்க ஒண்ணுதான். இப்ப சமநிலை எட்டிடுமா? இல்ல இன்னும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டீங்க. சமநிலை எட்டிடுமா? ரமேஷ் நான் ஒரு அது வந்து 14 மேனிஃபெஸ்டோல சொன்னார்ல, ஏன் 14 ல இருந்து 26 வரைக்கும் பண்ணல? 14 மேனிஃபெஸ்டோல கணக்கெடுப்பு எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாரா? ஏன் பண்ணல? இல்ல 2019 கொரோனா அதுவும் 12 ஆண்டு காலம் ஆச்சு. 5 வருஷம் 12 ஆண்டு காலம். சரி அதெல்லாம் விடுங்க. இவரே சரி ரைட் ஓகே. ஜனன் இருங்க வர நான் இந்த கேள்வியை விட்டேன். நான் குறுக்கிடுக்கு தான் வந்தேன். சரி, ஏன் மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேனிஃபெஸ்டோ வரைக்கும் கொண்டு போயிட்டு பிஜேபி எடுக்க முடியல? அது ஏன் கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தல? சார் அதான் சார் கொரோனா காலகட்டம் எடுக்க முடியல. எத்தனை ஆண்டுகள் முடிஞ்சது? 2021 வரைக்கும் கொரோனா காலகட்டம் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடப்பதற்கே அன்றைய காங்கிரஸ் நீங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும், மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று வருகின்ற போது ஒரு சில இடையூறுகளை எதிர்க்கட்சிகளை செய்ததுதான். ஏன் நீங்க அதனை மறந்து போட்டீங்களா? நீங்க மக்கள் தொகை இல்ல சார், இல்ல நாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் அரசாங்கம் அறிவிச்சா சாதிவாரி கணக்கெடுப்பு சேர்த்து நடத்துங்க சார். எல்லாமே தடுப்பது எதிர்க்கட்சி. நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு நான் சொல்றேன். சொல்லுங்க. நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துவதற்கு முன்னெடுத்தா உடனே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க. இப்படி எதிர்க்கட்சிகள் வந்து திசை திருப்பி விடுகின்ற வேலையை ஆளுங்கட்சிக்கு தொடர்ந்து நீங்க அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்தால் அதை எப்படி எடுக்க முடியும்? ஆகவேதான் மரியாதைக்குரிய தமாக தலைவருடைய ஜி.கே. வாசன் அவர்கள் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க இங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்னு வந்து வலியுறுத்துறீங்க. உங்க கூட்டணி கட்சியான பாமக அன்புமணி ஐயா என்ன சொல்றாருன்னா, நீங்க சாதிவாரி கணக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஃபர்ஸ்ட் பண்ணணும், அதோட சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பு பண்ணணும்னு சொல்லி மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுக்குறீங்க. அப்ப அது சரி. ஆனா மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கங்களுக்கு பண்ணா இது வந்து குறுக்கீடு பண்றாங்க, திசை திருப்புறாங்க சொல்றது எந்த அளவுக்கு? அதற்கு காரணம் என்னன்னா, திமுக தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த காரணத்தால் பீகாரில் எடுக்கப்பட்டது, தெலுங்கானாவில் எடுக்கப்பட்டிருக்கிறது. மாநில அளவுக்கும் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பதற்கான அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் தமிழ்நாடாவது எடுங்க, சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் நீங்க மத்திய அரசுக்கு அழுத்தம் தரீங்க. ஒரு சில காலகட்டத்தில் அது முடியலன்றீங்க. அவர்களை குறை சொல்லுகின்ற நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மாநிலம் தெலுங்கானா எடுக்கப்பட்டிருக்கு, ஆந்திரா எடுப்பதற்கான முயற்சிகள் அடுத்து சென்சஸ் எடுக்க சொல்றீங்களா, சர்வே எடுக்க சொல்றீங்க? சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பதற்கு தான் டாக்டர் அன்புமணி சொன்னார். அருகில் உள்ள தெலுங்கானா எடுத்திருக்காங்க, பீகார் எடுத்திருக்காங்க. இல்ல நீங்க சர்வே கம் சாதிவாரி ரெண்டுமே சேர்த்துதான் அது. நீங்க சர்வே கம் சாதிவாரி கணக்கெடுப்பு தான். ஏனென்றால் அவர்களுக்கு இடஒதுக்கீட்டுக்கான ஒரு அளவீட்டை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் அதை எடுத்தாங்க. அதை பேஸ் பண்ணி தமிழ்நாட்டில் ரெண்டுமே நீதிமன்றத்துக்கு கொண்டு போனாங்க. அது அப்ளை ஆச்சா இல்லையே சார்? அது அப்ளை இல்ல, அதற்கான முயற்சிகளை அந்த அரசாங்கம் எடுத்தது இல்ல. அந்த அரசாங்கம் எடுத்தது இல்ல. நீங்க தெலுங்கானா அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வருவதற்கான சோர்ஸ் நீங்க அதை எடுங்க. நீங்க யாரோட அதிகாரம்? சென்சஸ்ங்கற யாரோட அதிகாரம்? அதெல்லாம் மாநில ஒன்றியத்தோட அதிகாரம். ஆனா மாநில அரசு செஞ்சிரணும். ஒன்றியத்தோட அதிகாரத்துல உட்பட்ட மாநில அரசு செஞ்சிருக்காங்கல்ல. கம்பேரிட்டிவ் செஞ்சிருக்காங்க. இங்க மகளிருக்கான விடுதி பயண திட்டத்தை மற்ற மாநிலங்கள் அப்ளை பண்றாங்க. இங்க மகளிருக்கு உரிமை தொகையை மற்ற மாநிலங்கள் அப்ளை பண்றாங்க. அதெல்லாம் மாநிலம் சார்ந்த திட்டம். இல்ல இல்ல அது மாநிலம் சார்ந்த திட்டம். அந்த மாநிலம் சார்ந்த திட்டத்தை இந்த மாநிலம் எடுக்க மாட்டேங்குது. அதான் கேள்வி வைக்கிறாரு. ஆமா, பீகார்ல எடுத்துட்டாங்க, நீங்க தெலுங்கானால எடுத்துட்டாங்க, ஆந்திரா முன்னெடுப்பு. நீங்க தான வலியுறுத்துறீங்க, நீங்க தான சமூக நீதிக்கானவங்க, நீங்க தான இடஒதுக்கீட்டுக்கானவங்க. நீங்க மத்த மாநிலத்தை விட்டுருங்க. யாரும் சமூக நீதியை பத்தி பேசல, யாரும் இடஒதுக்கீட்டை பத்தி பேசல, யாரும் பெண்களுக்கான வளர்ச்சியை பத்தி பேசல. திமுக தான் பேசுது. ஆனா நீங்க திமுகவை ரோல் மாடலா பண்ணிட்டு போயிடுங்களேன். விஷயம் முடிஞ்சு போச்சு. தொடர்ந்து பேசலாம். தூத்துக்குடி செல்வம் சார், இரண்டாவது பகுதி உங்கள்ட்ட இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அதாவது வந்து எத்தனை பர்சன்டேஜ் நம்ம பேசினாலும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தான் அங்கே வந்து மிக முக்கியமானதாக இருக்கிறது. அந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு செயின் ஒன்று இருக்கு. அந்த இடஒதுக்கீடு அப்படின்றது எங்கே போய் முட்டுது அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நிற்குது. ஸோ இந்த நம்ம எடுக்கக்கூடியது கொடுக்கக்கூடியது எல்லாமே வந்து சர்வேவா சென்செக்ஸா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்கு. அதையும் தாண்டி என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த 3 நாள் அவசர கூட்டம் எதற்காக அப்படின்றதான் கேள்வியை மீண்டும் மீண்டும் வைக்கிறாங்க. மகளிருக்கான சட்ட இடஒதுக்கீடு அமலாக்கமா இல்ல எதிர்கட்சிகளை அடையாளம் கொண்டு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றதுக்கான ஒரு ஸ்பெஷல் அமர்மெண்டா? அதான் அரசியல்ல வந்து சந்தர்ப்பம் கிடைக்கும் போது எல்லாருமே யார் காலில் பால் கிடக்கோ அவங்க அடிச்சு பார்ப்பாங்க. அது வேற. இப்ப பிஜேபி அடிச்சிருக்குன்னு சொல்றீங்களா?
நிச்சயமா நான் என்ன சொல்றேன் கேளுங்க, சர்வே வந்து உங்ககிட்ட இருக்கு. மாநில அரசாங்கத்தினுடைய டேட்டாஸ் வந்து சர்வே டேட்டாஸ் வந்து மாநில அரசாங்கத்தோட கையில இருக்கு. இன்னைக்கு 2,10,00,000 குடும்ப அட்டைதாரர் இருக்காங்க சொல்லி அதுக்கு அந்த டேட்டாஸ் இருக்கு. ஆதார் அட்டை டேட்டாஸ் இருக்கு. இப்ப புதுசால ஒண்ணு போக வேண்டாம். மாநில அரசாங்கத்தினுடைய கையாளாகாத தினத்தை வந்து மத்திய அரசாங்கத்து மேல பழிய போடக்கூடாது. நீங்க சர்வேயும் சென்சஸும், அதாவது சென்சஸ் வந்து சர்வேயும் சென்சஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டுறதுதான். ஒண்ணுல இருந்து ஒண்ணு நம்ம எடுத்துக்கிட போறோம். அதுல ஒண்ணே ஒண்ணு என்ன வரும்னா, சென்சஸ்ல வந்து நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்றீங்க பாருங்க, அதுலயே கூட நான் தனிப்பட்ட முறையில நான் மாறுபடுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு போட்டு ஜாதியை போட்டு அவன் இவன், நீங்க ஜாதியை சொன்னா பிசிஆர் வேணுங்கிறீங்க, ஜாதியை ஆனா ஜாதியை அடையாளப்படுத்துறது இதெல்லாம் மக்கள் விரும்பல சார். இப்போ நான் ஒண்ணு கேளுங்க, மக்கள் அரசு வேலைக்கு மட்டும் இடஒதுக்கீட்டுல சாதி வேணுமா சார்? கேளுங்க, அது எல்லாமே மாறணும். காலப்போக்கில் இது எல்லாமே மாறணும். சிவில் யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு கொண்டு வராங்கன்னு சொன்னா எல்லோருக்கும் சமமான சட்டம் இருக்கணும். ஒருவருக்கு உயர்ந்த சட்டம், ஒருத்தருக்கு சட்டத்தினுடைய பிரிவிலேஜ் அதிகமாகவும் இன்னொருத்தருக்கு பாதிக்கிற மாதிரி இருக்க கூடாதுங்கிறது தான் மத்திய அரசாங்கத்துடைய ஒரு நீண்ட நெறிய. கொஞ்சம் பொறுங்க சார். அப்ப இடஒதுக்கீடு வேணாமா? அதத்தான் 7.5% வந்து எடப்பாடி கொடுத்ததுனால நேற்றைக்கு முதலமைச்சர் ஏதோ ஒரு இடத்துல பொதுவா இடஒதுக்கீடு வேணாமா அதை சொல்லுங்க. நான் ஒண்ணு கேளுங்க சார், இடஒதுக்கீடு காலப்போக்குல இல்லாம போகணும். அந்த அளவுக்கு பொருளாதாரத்துல எல்லோரும் முன்னேறணும். அதுதான் இடஒதுக்கீடுங்கிறது. எல்லா காலமும் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களே 50 ஆண்டுகளுக்கு மேல இடஒதுக்கீடு இருக்க கூடாது சொன்னார் சார். அதே ப்ரொவிஷன் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வேணும்னா பாராளுமன்றத்தில் வந்து நீங்க ஒப்புதல் வாங்கி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. அப்ப நான் கொஞ்சம் அனுமதிக்க. பொருளாதாரத்துல இந்த நாடு பின்தங்கி சிதைந்து இந்திய பொருளாதாரம் பாதுகாப்பற்ற நிலையில இருந்ததுக்கு காரணமே காங்கிரஸ் கட்சி சார். திமுக காங்கிரஸ் ஆதரிச்சவங்க. அதனால என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு புதிய நவீன இந்தியாவை கட்டமைப்பதற்கான முயற்சியில மிக கடுமையா ஈடுபட்டிருக்காரு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை யாராலையும் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாது. நாட்டு மக்களை பற்றி அக்கறைப்படுவதற்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரி, ஒண்ணு, மகளிர் இடஒதுக்கீடு மசோதா வந்து 16ஆம் தேதி டிஸ்கஸ் இருக்கு, டிபேட்டுக்கு வருது. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கேளுங்க சார், டிஸ்கஷன், அதான் டிபேட் பார்லிமெண்ட்ல ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு எல்லாம் போயிட்டு வந்துருச்சு. இப்போ பார்லிமெண்ட் டிபேட்டுக்கு வருது. வந்தா நீங்க 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கீங்கல்ல, உங்களுக்கு இங்க என்ன வேலை வாழுது? போய் பார்லிமெண்ட்ல டிபேட்ல என்ன ஆயிரும்? டெல்லிக்கு 2 மணி நேரம் ஆக போகுது, அங்க டிபேட்ல ஒரு 3 மணி நேரம் உட்கார்ந்து பேசிட்டு வர வேண்டியதானே? உங்களுக்கு என்ன பரியா? நீங்க உட்கார்ந்து இருந்தாலும் கேம்பெயின் பண்ணி இருங்க சார். ஒரு நிமிஷம் நீங்க போக மாட்டீங்களா? இல்ல நான் குறுக்கிட்டு வந்துறேன். நீங்க போக மாட்டீங்களா? உங்க 39 கட்டாயம் போவோம், போராடுவோம், அதெல்லாம் செய்வோம். இவங்க அவ்வளவு எளிதாலாம் வரக்கூடாதுன்னு போராடுவீங்களா? மகளிருக்கு 33% வரக்கூடாதுன்னு போராடுவீங்களா? இல்ல வந்து இந்த நேரத்துல இது தேவையில்லை, இந்த நேரத்துல இது தேவையில்லை, முழுமையான சென்சஸ் எடுத்த போது செய்யுங்கன்னு போராடுவோம். மகளிருக்கு நீங்க கொடுங்க, மகளிருக்கு வேண்டும். நீங்க எங்களோடலாம் மகளிர் உரிமையை பத்தி பேச முடியாது. மகளிர் உரிமைக்கு அடித்தளம் போட்டதே திமுக தான். தமிழ்நாடு தான் மகளிர் உரிமை பத்தி முதல்ல பேசுனது. பெண்களுக்கு சம உரிமை பேசின முதல் மாநிலம் வந்து தமிழ்நாடு. எங்க தாத்தாய பேசின விஷயத்தை நீங்க இப்ப வந்து பேசிட்டு இருக்கீங்க. 1999 செங்கல்பட்டு மாநாட்டில் தந்தை பெரியார் சொன்னார், பெண்களுக்கு சம உரிமை வேணும். இன்னைக்கு வந்து சொல்லிட்டு 100 வருஷம் கழிச்சு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. 100 வருஷம் கழிச்சு இந்த விஷயத்தை நீங்க இன்னைக்கு பேசிட்டு இருக்கீங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க, ஒரு விஷயத்தை நோக்கி அரசாங்கம் தன்னோட கொள்கையை அறிவித்து அதை நோக்கி அடிப்படை கொள்கை என்ன? திமுக அடிப்படை கொள்கையா தான் நீங்க செஞ்சுட்டீங்கன்னா இதுவரை செய்யறது துப்பாக்கி. நாங்க கொண்டு வந்த பெண்களுக்கான சொத்தில் சம உரிமையே 2011 தான் உங்களால சட்டமாக்க முடியுது. என்றைக்குமே வந்து ஒரு மாநிலத்துக்கு எதிராக தான் செயல்பட்டு கொண்டிருக்கு. அதான் நான் சொல்றேன். பில்லு 89 அமெண்ட் ஆச்சு, அதையாவது தெரிஞ்சுக்கிடுங்க. 1984 தான் பில்லு. அந்த பில்லு வந்து அமெண்ட் ஆனது 89 தான் நானும் சொல்றேன். பில்லுன்னு பில்ல பத்தி பேசுறீங்க. இன்னைக்கு நடக்க போற விஷயத்தை சொல்லுங்க. முதல்ல என்ன கேளுங்க சார், பாராளுமன்றத்தில் பெண்களுக்கு 33% இட ஒதுக்கீடு ஒதுக்குறதுல உங்களுக்கு என்ன இருக்கு? பார்லிமெண்ட் போய் டிபேட் பண்ணுங்க சார். சொல்லுங்க. பாராளுமன்றத்தில் பெண்களுக்கான பில்ல
போட்டு நம்ம வந்து ஒத்துக்கு போறோம், சரி ஒத்துட விடுங்க. பாராளுமன்ற திறப்பு விழாக்காக இந்தியாவின் குடிமகள், முதல் குடிமகள் ஏன் ஜனாதிபதியே கூட்டு போல? அப்ப எங்க போச்சு உங்களோட பெண்கள் அருமை? பெண்களுக்கு மதிப்பு எங்க போச்சு? யாரை ஏமாத்துறீங்க? இந்திய நாட்டில் முதல் குடிமகள் ஜனாதிபதி முர்முயா கூட்டு போல. அப்ப பெண் இல்லையா அவங்க? இந்த நாட்டின் பெண் இல்லையா அவங்க? ஒரு மலை ஜாதி பெண் இல்லையா? அதெல்லாம் அவங்களுக்கு தெரியலையா? அப்ப எங்க போற மோடி? ஒரு கொம்பா புடிச்சிட்டு போனாரு. செங்கோல் தேவையா? இந்த நாட்டின் குடிமகளை விட செங்கோல் உங்களுக்கு தேவையா? ஓகே, ஆன்லைன்ல இருக்க சொல்லுங்க. போட்டு பேசுறதுக்கு எந்த செய்தியும் இல்ல உங்ககிட்ட. எந்த செய்தி இல்லையா? ஒரு நாட்டின் மூத்த குடிமகள் ஜனாதிபதியை நீங்க அவாய்ட் பண்ணிட்டு பண்றீங்கன்னா நீங்க மகளிருக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்க போறீங்களா? நீங்க இப்பதான் ஆடியோ ஒரு கரெக்டா கேட்டிருக்கோம். சொல்லுங்க செல்வம் சார். அதாவது ஜனாதிபதி என்கின்ற ஒரு பெண்ணையே நீங்க கூட்டு போல, அந்த நாடாளுமன்றத்துல மகளிருக்கு மசோதா எப்படி நிறைவேற்றுறீங்க? அது தெய்வ குத்தம் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அண்ணா, பாராளுமன்ற கூட்டத்துல குடியரசுத் தலைவர் உரையாற்றி இருக்கிறார். எப்ப குடியரசுத் தலைவர் தன்னுடைய சொந்த விருப்பத்தின் பேர்ல அவங்க வரல. குடியரசுத் தலைவர் ராமர் கோயில்ல போய் அவங்க ராமர் கோயில் ஏன் கூட்டு போல? அதே சொல்லுங்க. ராமர் கோயில் ஏன் கூட்டு போல? அவங்க வரல. காங்கிரசுக்கு திருப்பி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. கேரளாக்குள்ள ஏன் வந்து சபரிமலைக்குள்ள பெண்கள் சார் அது காலங்காலமா இருக்க ஒரு இது சார். போட்டோம். யார் தடுத்தது யாரு? அரசியல் தடுத்தது யாரு? அடிச்சு விரட்டது யாரு? இதே பிஜேபி RSS கும்பல் தான். எத்தனை மகளிர் இங்கிருந்து போனாங்க? ட்ரெயின், கார், பஸ்ல அங்கங்க மடைக்கு அடிச்சது இதே RSS கும்பல். அப்ப காங்கிரஸ் அங்க இருந்து யாரும் பண்ணல. காங்கிரஸ் கூட்டு போனோம். வாங்க எல்லாரும் வாங்க சமம் சொல்லி கூட்டு போனோம். அடிச்சதெல்லாம் இவங்க. இப்ப இன்னைக்கு வந்து மகளிரை பத்தி இவங்க பெருசா பேசிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, சொல்லுங்க ரமேஷ் சார். இப்ப உங்ககிட்ட என்னன்னா இதே சேம் தான். என்னதான் இருந்தாலும் இரண்டு மகளிர், அதாவது 5 இதை கேட்கிற மகளிர்கள் யாரும் என்ன தவறா எடுத்துக்கூடாது. 5 ஆண்களை வைத்து வேலையை வாங்கி விடலாம், எந்த பிரச்சனை இருக்காது. ஆனா 2 பெண்களை வைத்து வேலை வாங்குவது வந்து மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க 2 பேருமே தனித்தனி வேர்ல்டு. இப்போ ஏன் அப்படின்னா வந்து பெண்கள் மனதளவுலையும் உடல் அளவுலையும் பயங்கரமான ஸ்ட்ராங்கான உமன்ஸ். அதுக்கு வந்து அன்னை இந்திரா காந்தி நம்ம சொல்லலாம். இங்கே தமிழ்நாட்டில் வந்து மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்களை சொல்லலாம். அந்தளவுக்கு அப்புறம் வெஸ்ட் பெங்கால் இப்போ இருக்கக்கூடிய மமதா பானர்ஜியை நம்ம சொல்லலாம். ஸோ அன்னை தெரசா அவர்களை நம்ம சொல்லலாம். இது மாதிரி வந்து மனதிலையும் சரி உடலிலும் சரி மிகப்பெரிய வந்து ஆணை விட சயின்டிஃபிக்கலாக நிரூபிக்கப்பட்டிருக்க ஆணை விட பெண்கள் வந்து தைரியசாலிகள், புத்திசாலிகள், திறமைசாலிகள். அவங்களுக்கு இந்த 33% பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோடனே எலெக்ஷன் வருது, நீங்கள் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து எதிர்கட்சி, நீங்கள் இந்த பில்லை எங்கே கொண்டு வரீங்க, ஆனால் எதிர்கட்சிகள் எலெக்ஷன் வந்ததில் இது ஏன் பண்ணணும் அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் 33% பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களான்னு ஒரு கேள்வி பார்த்துட்டு இருக்கிற பெண்களுக்கு வரும். உங்களுடைய கருத்து? இந்த கேள்வி தான் எதிர்கட்சிக்கும் அன்னைக்கே வச்சாங்க. இதை ஏன் வந்து இந்த நேரத்தில் கொண்டு வரீங்க, பாராளுமன்றத்தில் ஏன் ஃபர்ஸ்ட் இதை வந்து இந்த பில்லை பற்றி பேசிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து அவங்க வைப்பாங்க. இது வந்து பெண்களுக்கான அடிப்படை உரிமை. இந்த தேசத்துல ஜான்சி ராணி தொடங்கி இங்க வேலுநாச்சியார் வரைக்கும் சுதந்திரத்திற்காக போராடிய பல பெண்கள் இங்க இருக்காங்க. சுதந்திரத்துக்கு முன்பாக, சுதந்திரத்துக்கு பின்பாக முத்துலட்சுமி ரெட்டி உள்ளிட்ட பல பேர் நீங்க வந்து இங்க வந்து பெண்கள் வந்து விடுதலை பெற வேண்டும், பெண்களுக்கான நியாயம், தேவதாசி முறையெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை களத்தில் இருந்து செய்தவங்களாம் இங்க இருக்காங்க. அவ்வளவு பெரிய தேசத்துக்கு தியாகம் செய்தவர்கள். இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த ஆன்மீகமாக இருக்கட்டும், சமத்துவமாக இருக்கட்டும் பேசின பல பெண்கள் இருக்காங்க. இன்றைக்கு காந்தி அவர்களோட வள்ளியம்மையார் அவர்கள் கூட இங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூட, ஆப்பிரிக்காவில் இருக்கக்குள்ள சேவை பண்ணி இங்கே வந்து அவர்கள் மறைந்தார்கள். அப்படிப்பட்ட பெண்களுக்கு ஒரு சமதர்மம் கொடுக்க வேண்டும். ஆகவே அதனுடைய அடிப்படையில் இது வந்து பாஜக மட்டுமல்ல, காங்கிரஸில் இருந்த தலைவர்கள், அனைத்து கட்சி தலைவர்கள், ஏற்கனவே இருந்த தலைவர்கள், பல தலைவர்கள் அது வலியுறுத்தியது. அதற்கான சூழல் இன்றைக்கு வந்திருக்கிறது. அவ்வளவுதான். நீங்க காங்கிரஸில் அன்றைக்கு இருந்த தலைவர்களும் அதை நேசித்தார்கள். நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா தமிழ்நாடு எல்லாத்துக்கும் முன்னோடி. மகளிருக்கு வந்து இங்க தமிழ்நாட்டுல பார்த்தா எண்ணற்ற திட்டங்கள். இதை பார்த்து தான் வந்து கட்பேஸ்ட் பண்ணது மற்ற மாநிலங்கள். ஆனா நாங்க சொல்றதுன்னா தேர்தல் நேரத்துல எது கொண்டு வரீங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அது தமிழ்நாட்டுக்கு அந்த தேர்தல் 23ஆம் தேதி என்ன? 23ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு 16, 17, 18 கேம்பெயினிங்க போயிட்டு இருக்குல்ல. கேம்பெயின்ல போய் இவங்க எம்பிக்கள் போய் தான் கேம்பெயின் பண்றாங்களா? அந்த லீடர்கள் தான் பண்றாங்க, பார்ட்டியோட லீடர்கள். எம்பிக்கள் டெல்லி போய் என்ன செய்ய போறாங்க? எங்க மோடியை பார்த்து இப்ப அண்ணன் அழகா ஒரு விஷயம் சொன்னாரு. நடுவுல நான் இன்டராக்ட் பண்றப்ப அண்ணன் சொன்னாரு, அப்படிலாம் யாரும் இன்ஸ்பைர் பண்ற ஆளா எங்க மோடி? யாரும் அவரெல்லாம் ஒரு விஸ்வகுரு, 54 இன்ச்சு மார்பு கொண்டவர், அவரை யாரும் கட்டுப்படுத்த முடியாது அப்படிலாம் சொன்னார்ல. போர் நிறுத்தினு ட்ரம்ப் சொல்றாரு. ட்ரம்ப் போர் நிறுத்திட்டேன்னு அவர் சொல்றாரு. போர் நிறுத்தின யாருக்கே சொல்லணும்? போர் நிறுத்தியாச்சுன்னு ட்ரம்ப் சொல்றாரு.
ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா சிந்துர சொல்றீங்க, ஆபரேஷன் சிந்தூர் சொல்றேன். ட்ரம்ப் சொல்றாரு 100 விழுக்காடு இறக்குமதி வரி விலக்கு வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதோட நீங்க சொல்றீங்க மறுபடியும் அந்த வரியை குறைச்சது யாரு? மோடியோட ஆளுமை. இன்னைக்கு வரைக்கும் ஏத்துறது யாரு? குறைச்சது யாரு? ஏத்துறது யாரு? இறக்குமதி வரி 100 விழுக்காடு ரத்து சொல்றது ட்ரம்ப். ஆனா இங்க என்ன சொல்றாரு? நம்மகிட்ட ஒரு கம்பு சுத்துவாரு மோடி. எப்பவுமே என்ன யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, எல்லாம் நான் கம்பு சுத்த போறேன் அப்படின்னு. இங்க நீங்க உங்க வியூஸ் மோடியோட செல்வாக்கு என்ன? மோடியுடைய செல்வாக்கு உலகத்தையே வழிநடத்துது சார். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரே ஒரு அவர்கிட்ட இருந்தா குறுக்கிட்டு வந்திருக்கேன், நான் வந்துட்டேன் சார். உங்ககிட்ட இருந்து நிறைவான கருத்து, இந்த 33% என்பது இந்த 16, 17, 18 சட்டமலாக்கமா ஆகிறதுக்கு எதிர்க்கட்சிகள் வழிவிடுவாங்களா? நிறைவான கருத்து இது. மற்ற மாநிலங்கள் தேர்தலில் எதிரொலிக்குமா? உங்களுடைய வழி விடணும். பெண்களுக்கான விட வேண்டும். விடவில்லை என்றால் அதற்கான காரணத்தையும் காரணிகளையும் பிற்பாடுதான் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அது தேர்தலை முன்னெடுத்து கொண்டு போய் பிரச்சாரம் தேர்தல்ன்றதுக்காக இல்ல சார், நான் முன்னாடி சொல்லிட்டேன். தேர்தல் இந்த தேசத்துல ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு 5 மாநிலம் 10 மாநிலம் நடந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க அடுத்த வருடம் கொண்டு வந்தால் கூட அந்தந்த மாநிலங்களுக்கு இது தேர்தல்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த வருடம் கொண்டு வந்தா கூட அந்தந்த மாநில தேர்தல்னுவாங்க. தேர்தல் காலகட்டத்தை நோக்கி இது கிடையாது. இது நான் சொல்லிட்டது அரசியல் அல்ல, இது பெண்களுக்கான பிரதிநிதி தத்துவம், பெண்களுக்கான அடிப்படை உரிமை, பெண்களுக்கான உரிமைகள். அந்த உரிமை குரலுக்கு இன்றைக்கு நம்ம கூப்பிட்டு அதை வந்து ஒரு சஜஷன் கேட்கிறோம். சஜஷன் கேட்கறதுல அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் விரிவான விவாதத்தை நடத்தி அதை எப்படி செய்யலாம், எப்படி செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளுடைய குரல்களும் நம்ம கேட்கப்படுகிறது. அதற்காக தான் இந்த முன்னெடுப்பு. நன்றி. உங்களுடைய நிறைவானது ஒரு வரியில இல்ல சஜஷன் கேட்கறத பத்தி தப்பு இல்லை. இது எப்படி நிறைவேற போறது அது எங்களுக்கு நல்லா தெரியும். அதையும் நீங்க மறுசீரமைப்பு எதுக்கு உள்ள கொண்டு வரீங்க, ஒன்னா சேர்க்கிறீங்க தான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். உங்களோட கண்டென்ட் என்ன? நீங்க மகளிர்ன்ற பேரில ஒரு மறுசீரமைப்பை சைலண்டா பண்றீங்க. அதாவது அதுக்குண்டான வந்து டிபேட் இருக்காது பார்லிமெண்ட்ல, அதுக்குண்டான ஒரு கருத்து உறுப்பு இருக்காது. நீங்க இது சேர்த்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் 810 பேர் வந்தாச்சு. அடுத்த எலெக்ஷன் 29 எலெக்ஷன்ல 814 பேர் நிக்க போறாங்க. அது உண்டான பெண்கள் உண்டான உரிமை கொடுக்க போறாங்க. ஈஸியா போயிடும். இப்ப ஒண்ணு ஒரு சிறிய விஷயம் சொன்னாரு இவரு, அதாவது வந்து சர்வே பண்றதுக்கு மாநிலத்துக்கு உரிமை இருக்கு, சர்வே வந்து மாநிலத்தை பண்ண அண்ணன் சொன்னார், அவரும் சொன்னாரு. அப்ப எஸ்ஆர் எங்க கிட்ட விட்டுற வேண்டியதானே, நாங்களே பண்ணிருப்போமே. மொத்தம் நீங்க தான் பண்ணோம், சென்ட்ரல் தான் பண்ணோம், ஒன்றிய அரசு தான் பண்ணோம், எலெக்ஷன் கமிஷன் தான் பண்ணோம். எதுக்கு ஓடி வந்தீங்க? உங்களுக்கு வேணும் வாக்கை திருடணும். பாண்டிச்சேரியில 91% வாக்கை திருடணும். தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை எஸ்ஐஆர் வேற, அதிகாரமா பீகார்ல தெலுங்கானாவில் ஆந்திராவில் எப்படி எடுத்தாங்க? அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு எடுத்தது தானே. அந்த அதிகாரம் நீங்க பண்ணக்கூடாது. தேர்தல் ஆணையம் செய்யக்கூடாது. எப்படி பண்ணாங்க? அதற்கான வாய்ப்பு இல்லை. 2004 பண்ணோம். எப்ப பண்ணோம்? பொது தேர்தல் முன்னாடி பண்ணோம். அந்த மாதிரி 2024 பொது தேர்தல் முன்னாடி பண்ண வேண்டியதானே. இதுக்கு வழி மகளிர் இதெல்லாம் வழி விட்டதுக்கு உண்டான வேலை தான் சார் அவங்க பண்ணிட்டாங்க. இப்ப நாங்க போய் இப்படி போனா பெண்களுக்கு எதிரானவங்க, அப்படி போனா பெண்களுக்கு எதிரானவாங்க. இது எப்படி அந்த பில்லு பாஸ் ஆக தான் போகுது. அதுல எந்த ஒரு இதுவும் இல்ல, நாங்க பெண்களுக்கு எதிரானவங்களும் இல்ல. ஆனால் இதை வைத்துக் கொண்டு இவங்க பேக் டோர்ல மறுசீரமைப்பு கொண்டு வந்தாங்கன்னா பாதிக்கப்பட போறது சவுத் ஸ்டேட்ஸ். அது அப்புறம் இந்த அண்ணனே புரிஞ்சுப்பாரு. நன்றி. திரு செல்வம், உங்களுடைய நிறைவான கருத்து. நேரம் இல்லை, ஒரே வரியில. 200% மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேறும், 200% தொகுதி சீரமைப்பு மசோதா நிறைவேறும், 200% காமன் சிவில் கோடு, யூனிஃபார்ம் சிவில் கோடு சட்டம் நிறைவேறும். இந்தியா புதிய ஆதிக்க சக்தியும் மொத்தம் இந்த நாட்டை ஆளுவார்கள். அடியோடு பயந்து போகணும். புதிய விடியலுக்கான தொடக்கத்தை அடியெடுத்து வைக்கிறது. நன்றி நன்றி நன்றி. நேரம் ஒரே வரையில் நிறைவான ஒரே ஒரு ரெண்டு பதில் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சேன். அதுல முடிஞ்சது எல்லாமே. அதாவது 4-5 நாள்ல வந்து பழனிசாமி பவர் ஆயிட்டாரு. இப்ப அண்ணன் சொன்னது முதல் விஷயம். 4-5 நாள்ல பாத்தீங்கன்னா பழனிசாமி பயங்கர பவர் ஆயிட்டாரு. அதனால திமுகவுக்கு தோல்வி பயம் வந்துருச்சு. கடைசி சேர்லாம் காலியா இருந்துச்சு. அண்ணன் சொன்னதுல ரொம்ப பர்ஃபெக்டான விஷயம். செல்வன் ரொம்ப அழகா பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான். ஆனா அவர் பார்த்தது பாஜக கூட்டத்தை, அவர் பார்த்தது பாஜக கூட்டத்துல காலி சேர் இருந்தது பார்த்துட்டு திமுக கூட்டம் காலியா இருந்துச்சு. பின்னாடி சேர்லாம் பார்த்து சிஎம் அப்செட் ஆயிட்டாரு. எங்கடா இதெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியல. மீண்டும் மீண்டும் சொல்றோம், நீங்க அதிகாரிகள் மாற்றுவதனால் நீங்க ஒரு சதி செயலை செய்ய போறீங்கன்னு தான் நாங்க சொல்றோம். நாங்க ஒன்னும் பயப்படல. யாரை பார்த்து எந்த அதிகாரிகள் வந்தாலும் நாங்க எதிர்கொள்ள போறோம் களத்துல. அதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்க யாரும் சொல்லி தர தேவையில்லை. 3 நாள்ல எம்பிக்கள் போவீங்களா? கட்டாயம் போகும். நன்றி. கட்டாயம் போகும். நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், நீங்கள் ஒரு பெண் முக்கியத்துவத்துக்கு
பெண்ணோட வளர்ச்சிக்காக ஒரு விஷயத்தை செய்யறேன்னு முன்னெடுப்பு எடுத்துட்டு புறவாச வழியா தென் மாநிலங்களோட பிரதிநிதித்துவம் குறைக்க போறீங்க, தென் மாநிலங்களோட பிரதிநிதித்துவம் குறைக்க போறீங்க, அதுக்காக நீங்க பண்ற செயல் தான் இதெல்லாம். இதை நீங்க மாத்தணும்ன்றதா எங்களோட கோரிக்கை. நன்றி. நிகழ்ச்சியிலிருந்து கருத்துக்களை பதிவு செய்த அத்தனை அழைப்பாளர்களுக்கும் ராசி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்வது. அதே போல அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டுகளையும் அழைப்பாளர்கள் வாழ்த்துக் கொள்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை முன்னதாக சொல்லிக் கொள்கிறோம். பெண்கள் நாட்டின் கண்கள், பொறுத்திருந்து பார்க்கலாம், கண்கள் திறக்கப்படுகிறதா இல்லை கண்கள் மூடப்படுகிறதா என்று வருகிற 16 முதல் 18ஆம் தேதி வரை தெரியும். அதற்கு அரசியல் கட்சிகள் எந்த அளவுக்கு ஆதரவு தரப்போகிறார்கள் என்பது $1 மில்லியன் கேள்வியாக இருக்கிறது. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.